ஹாய் எவ்ரிவான். ஈரான்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் பயந்து நடுங்கி இருக்குது. ஈரான் போர்க்குற்றம் செஞ்சு விட்டதா இஸ்ரேல் சொல்லுது. ஈரான் அப்படி என்ன போர்க்குற்றம் செஞ்சது? இஸ்ரேல் மீது குண்டு மலைகளை பொழிஞ்சிருந்தது. இது போர் சட்டங்களுக்கு மீறியதாம். இதை யாரு சொல்லுது? இஸ்ரேல் சொல்லுது. இஸ்ரேல் செஞ்சதெல்லாமே சட்ட ரீதியானது. ஈரான்ட ஆன்மீக தலைவர், அதாவது நாட்டிட மிக முக்கியமான தலைவரை சட்டவிரோதமா நாட்டுக்குள்ளுக்கு புகுந்து கொலை செஞ்சாங்க. இதெல்லாம் சட்டபூர்வமானது. பலஸ்தீன்லையும் காசாவிலையும் தொடர்ச்சியா இவங்க செய்யற வேலையெல்லாம் சட்ட ரீதியானது. எத்தனை எத்தனை சிறுவர்களை இதுவரைக்கும் இஸ்ரேல் கொலை செஞ்சிருப்பாங்க. அதே போல இப்பையும் ஈரான்ல 200க்கும் மேற்பட்ட சிறுவர்களை கொலை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் போர்க்குற்றங்களுக்கு மீறியதில்லை. ஈரான் செஞ்சது மட்டும்தான் போர்க்குற்றங்களுக்கு மீறியது. இது வேறொன்றும் இல்லை. ஈரான்ட தாக்குதலுக்கு பயந்து அஞ்சித்தான் இஸ்ரேல் இந்த அறிக்கையை விட்டுருக்குது. சர்வதேசத்திட்ட இந்த அறிக்கையை விட்டு இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரு ஏற்பாட்டை இஸ்ரேல் செய்ததுக்கு முயற்சி செய்து, ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானை எச்சரிக்குதாம். அதாவது எந்த விதமான உடன்படிக்கைகளும் இன்றி ஈரான் சரணடையணும், இல்லைன்னு சொன்ன இந்த யுத்தம் நடக்கும் என்று சொல்லி உலகின் மிகப்பெரிய காமெடியன் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்காரு. இதுக்கு பதிலடியா ஈரான் சொல்லி இருக்குது, உங்களுடைய கல்லறையில தான் இந்த வாசகத்தை எழுதி வைக்கணும், எங்களோட கடைசி உறுப்பினர் இருக்கும் வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்குது. எந்த விதமான காரணங்களுக்காகவும் யுத்தம் நிறுத்தப்படாது, இந்த யுத்தத்தில் உடன்படிக்கைகள் செய்யப்படாது என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு. ஈரான் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அறிவிச்சிருக்குது. ஈரான்ட ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, அண்டே நாடுகளை நாங்கள் தவறுதலாக தாக்கி விட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்குதா ஈரான் சொல்லியிருக்குது. ஈரான் அண்டே நாடுகளை தவறி தாக்க இல்லை. ஈரான் அண்டே நாடுகளில் இருக்குது அமெரிக்கா பேஸுகளை திட்டமிட்டு தாக்கி இருந்தது. இது மிகப்பெரிய எச்சரிக்கையாக தாக்கி இருந்தது. அண்டே நாடுகள் திருப்பி ஈரானை தாக்கி இருந்தாலோ, பதிலடியாக ஈரானை தாக்கி இருந்தாலோ அதுக்குரிய சரியான பதிலை ஈரான் வழங்கி இருக்கும். இது ஒரு எச்சரிக்கையான தாக்குதலாகத்தான் ஈரான்ட இந்த தாக்குதல் இருந்தது. இதுக்கு பிறகு அண்டே நாடுகள், அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு வக்காலத்து வழங்கி தங்கட நாடுகளில் அமெரிக்காட தளங்களை தொடர்ச்சியா வழங்கி ஈரானுக்கு எதிராக செயற்பட்டா அவங்களுக்கு மீண்டும் இதே நிலை ஏற்படும் என்றதுக்கு மிரட்டலான பதிவாகத்தான் இந்த தாக்குதல் இருந்துச்சு. ஹாய் எவ்ரிவான். ஈரான்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் பயந்து நடுங்கி இருக்குது. ஈரான் போர்க்குற்றம் செஞ்சு விட்டதா இஸ்ரேல் சொல்லுது. ஈரான் அப்படி என்ன போர்க்குற்றம் செஞ்சது? இஸ்ரேல் மீது குண்டு மலைகளை பொழிஞ்சிருந்தது. இது போர் சட்டங்கள்